இரண்டாவது, கீழ்காற்றினால் தேவன் என்ன செய்கிறார்? கீழ்காற்றினால் காடைகளை வரவழைக்கிற தேவனாக இருக்கிறார். எதை வரவழைக்கிறாரா? கீழ்காற்றுனா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்திலே காடைகளை வரவழைத்தார். என்னாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம், என்னாகமம் 11:13 வாசிப்போம். என்னாகமம் 11:13. ஆம், இந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் நான் கொடுக்கிறதற்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? என்னை பார்த்து அழுகிறார்களே. போதும், இவர்களுக்கு கொடுக்க இறைச்சி எங்கே இருந்து வரும்? என்ன நடக்குது? 30 லட்சம் ஜனங்கள் இருக்கிறார்கள். அவங்க என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு கறி வேணும். என்ன வேணும்? இறைச்சி வேண்டும். இத்தனை பேருக்கு நான் இறைச்சி எங்கே இருந்து கொடுப்பேன்? எதற்காக இப்படி சொல்லுகிறார்? ஒரு சின்ன கால்குலேஷன் போட்டு பார்த்தா 1 கிலோ கறி எவ்வளோ ரூபா? இப்போ நம்ம ஊரில் கிட்டத்தட்ட 250 ரூபாய்னு ஒரு சின்ன கணக்கு வச்சுக்கோவோமே. 1 கிலோ சிக்கன் 250 ரூபாய்னா அதை 250 × 30 லட்சம் கணக்கு போட்டு பார்த்தா 750 கோடி ரூபாய் வருகிறது. எவ்வளோ ரூபாய்? டெய்லி 250 ரூபாய்க்கு வாங்கினாலே நம்ம பேங்க் திவாலாயிரும். இவங்க கேட்குற கறி எவ்வளவு வேல்யூன்னா 750 கோடி பெர் டே. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என்னாகமம் 11:19-20 வாசிங்க. ம் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் இறைச்சி புசிப்பீர்கள். அடுத்து எப்பா ஆண்டவர் சொல்லுகிறார், 1 நாள் இல்லை, 10 நாள் இல்லை, 20 நாள் இல்லை, 1 மாசம் நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? எத்தனை நாள்? எத்தனை பேருக்கு? 30 லட்சம் பேருக்கு. இப்போ 750 கோடி × 30 போட்டா 22,500 கோடி வருது. எவ்வளவு வருது? 22,500 கோடி ரூபாய்க்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் 1 மாதம் அளவு உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இறைச்சி. எப்படி கொடுப்பேன்? கீழ்காற்றினால் காடையை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்போ நான் புரிந்து கொள்றதுக்காக சொல்லுகிறேன். 22,500 கோடினா இப்போ நம்ம இந்தியாவிலேயே அல்லது உலகத்திலே மிக உயர்ந்த ஸ்டாச்சு எங்கே இருக்குன்னா இந்தியாவில் தான் இருக்குது. நர்மதா நதிக்கரையில், நர்மதா டிஸ்ட்ரிக்டில், குஜராத் மாவட்டத்தில் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி, அதாவது ஒற்றுமையின் சிலைன்னு சொல்கிறாங்க. யாருடைய சிலைனா? சர்தார் வல்லபாய் பட்டேலனுடைய சிலை. அந்த சிலை அமைப்பதற்கு கிட்டத்தட்ட 3000 கோடி ஆச்சு. எத்தனை கோடி? 3000 கோடி. அந்த சிலையை கட்டி முடிக்க 33 மாதங்கள், கிட்டத்தட்ட 3 வருஷம். சொல்லுங்க, 3000 கோடி 3 வருஷம். அதை மாதிரி 7 சிலை கட்டணும் ஆண்டவர் சொல்லுகிற அற்புதத்தை செய்வதற்கு. அப்போ எத்தனை வருஷம் ஆகும்? எத்தனை கோடி ஆகும்? ஒரு ஆங்கில CNN நினைக்கிறேன், CNN பிபிசியான்னு தெரியல, நம்ம நாட்டில் 3000 கோடிக்கு சிலை கட்டியிருக்கிறத பார்த்து அவங்க சிரிக்கிறாங்க. 3000 கோடிக்கு சிலை தேவையா? அதுவும் கடன் நிறைந்த நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்றாங்க. அந்த அளவு மனுஷன் கட்டினா அப்படிதான் ஆகுது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் 1 மாதம் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பேன். மோசே பயந்துட்டான். ஆண்டவரே 1 மாசமா? எப்படி ஆண்டவரே? 21வது வசனம் வாசிங்க. காலாட்கள் என்றால் சோல்ஜர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோல்ஜரை யார் கணக்கெடுப்பாங்கன்னா 80 வயசு குடு தாத்தாவை கணக்கெடுக்க மாட்டாங்க. 8 வயசு விளையாட்டு பையனே கணக்கெடுக்க மாட்டாங்க. ஒரு 25 வயசுல இருந்து ஒரு 45 வயசுக்குள்ள இருக்கிறவங்க மாத்திரமே 6 லட்சம் பேர்னா எத்தனை குழந்தைங்க, எத்தனை வயசானவங்க. அந்த நாட்களில் பைபிள் எழுதும் பொழுது ஆண்களை மட்டும்தான் என்ன செய்வாங்க? கணக்கெடுப்பாங்க. சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். அப்போ புருஷருடைய மனைவிகள், பிள்ளைகள். அப்போ பைபிளில் ஆம்பளைங்களை மட்டும்தான் கணக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ எத்தனை லட்சம் பேர், எத்தனை லட்சம் பேருக்கு ஆண்டவர் 1 மாசம் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லுகிறார். மோசே அரண்டுட்டான், ஆனால் ஆண்டவர் அதை செய்தார். என்னாகமம் 11:31 வாசிங்க. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து, ஆம் ஆம் ஆம்
அப்பா, இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், இந்த பக்கம் ஒரு நாள். யூதர்களுடைய கணக்கின்படி ஒரு நாள் பிரயாண தூரம் 40 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டர்? அப்போ இதுதான் இஸ்ரவேலர்கள் இருந்த பாளையம்னா, இங்க இருந்து பாளையங்கோட்டை வரைக்கும் 1 முழம், மன்னிக்கும் 2 முழம் தானே போட்டிருக்கு, 3 அடி ஹைட்டு. இங்க இருந்து பாளையங்கோட்டை வரைக்கும் 3 அடி ஹைட்டு உயரத்துக்கு காடையா விழுந்து கிடக்கு. இங்க இருந்து கோவில்பட்டி கரெக்டாக 40 கிலோமீட்டர். 3 அடி ஹைட்டுக்கு, 3 அடினா கிட்டத்தட்ட இந்த அளவு, சரிங்களா? இவ்வளவு தூரத்துக்கு என்ன இருக்கு? காடையா விழுந்திருக்கு. எப்படி? கீழ்காற்றை அனுப்பினார். ஹல்லேலூயா. கீழ்காற்று என்றால் எதை குறிக்கும்? பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய தேவைகள் மலை போல இருக்கலாம். தேவனை விசுவாசித்தால் உங்களுக்கும் எனக்கும் என்று கர்த்தர் இன்றைக்கு ஒரு கீழ்காற்றை அனுப்ப போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு கீழ்காற்றை அனுப்பவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆனா ஆண்டவர் கேட்கிறார், மனுஷகுமாரன் கடைசி நாட்களில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? அநேகர் பின்வாங்கி போயிடுறாங்களே, சோர்ந்து போயிடுறாங்களே. நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரகசியத்தை கற்றுக் கொடுக்குறேன். எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் மறுபடி சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. என்னன்னா, விசுவாசிக்கிற நாம் வல்லமையை நம்புகிறோம், சந்தோஷம். என்ன நம்புகிறோம்? கர்த்தரால் கூடாத காரியம், வல்லமையை நம்புகிறோம். அதே சமயத்தில் அவர் மூளையையும் கொஞ்சம் என்ன செய்யணும்? நம்பணும். புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்கிறது வல்லமை, அவர் எப்பவும் அதை கைகூடி வர பண்ணுவாருங்கிறது மூளை. ஆமென். இப்போ மறுபடி நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம சபைக்கு ஆத்துமாக்களை கொடுக்க முடியும் என்பது வல்லமை, அதை நம்புகிறோம். ஆண்டவரே ஆத்துமாக்களை தாரு நம்புகிறோம், நிச்சயம் கொடுப்பார். ஆனால் எப்போ கொடுப்பாருங்கிறது மூளை, அவருடைய. அதெல்லாம் வசனம் சொல்லுகிறது, அவர் யோசனைகளில் பெரியவர், செயல்களில். வெறும் வல்லமை மாத்திரம் காட்டுகிற தேவன் அல்ல, எதை எப்போ செய்யணும்னு அறிவிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் செய்யணும் அறிவிருக்கிற தேவன். விசுவாசிக்கிற நாம் ஒரு கண்ணு வல்லம்னா ஒரு கண்ணு யோசனை. ஆமென். ஒரு கண்ணு பவர்னா ஒரு கண்ணு டைமிங். ஒரு கண்ணு சொல்லுது அவர் செய்வார்னு, ஒரு கண்ணு சொல்லுது அதனதன் காலத்தில் நேர்த்தியாய். சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கீழ்காற்றை கர்த்தர் நிச்சயம் வீச பண்ணுவார். ஹல்லேலூயா. 22,500 கோடி ரூபாய்க்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு மாதம் சாப்பாட்டு செலவு மட்டும் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்க. எப்பா, நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர், பயங்கரமானவர். ஹல்லேலூயா.